வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அன்பு கரங்கள் திட்டம் தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். மதிமுக சார்பில் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் மாநாடு, தொண்டர்களுக்கு துரை வைகோ எம்பி அழைப்பு. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் விழா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. ஒன்றிய அரசின் புதிய வக்ஃபு வாரிய சட்ட விதிக்கு தடை, உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக வெற்றி பெற வாய்ப்பில்லை, ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா அறிவாலயம், வள்ளுவர் கோட்டம், அண்ணா சாலை ஆகிய இடங்களில் அவரது சிலைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணா 117வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா அறிவாலயத்தில் அவரது படத்திற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். எளிய குடும்பத்தில் பிறந்து சிறந்த மாணவராகவும், எழுத்தாளராகவும், ஆற்றல் மிக்க பேச்சாளராகவும், பண்பட்ட அரசியல்வாதியாகவும், உத்தம தலைவராகவும் திகழ்ந்தார். தமது சிறந்த பேச்சாற்றல் மூலம் மக்களிடையே அறிவு புரட்சியை ஏற்படுத்தினார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற கோட்பாட்டை மக்களிடையே விதைத்தார். மாற்றாரையும் மதிக்க கற்றுத்தந்த மாபெரும் தலைவர் ஆவார். கலைஞரின் ஆட்சி காலத்தில் அண்ணா கண்ட கனவினை நனவாக்கிடும் வகையில் கிராமங்கள் புத்துணர்வு பெற அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அண்ணாவின் புகழுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா நினைவிடம் மற்றும் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகியவற்றை அமைத்தார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரை காமராசர் சாலையில் உள்ள அண்ணாவின் நினைவிடம் முழுமையாக புனரமைக்கப்பட்டு 26/2/2024 அன்று திறந்து வைக்கப்பட்டது. அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அண்ணாவின் சிலைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர், அமைச்சர் பெருமக்கள், மேயர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை மேயர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்றார். நீட்டை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன், உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன், தமிழ் மொழி, பண்பாடு, பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன், உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன், வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் மக்களின் வாக்குரிமை பறிக்கும் சாருக்கு எதிராக நிற்பேன் என உறுதிமொழி ஏற்றனர். முதல்வருடன் அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் உறுதிமொழி ஏற்றனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து திருவுருவ படத்திற்கு மலர் தூவி முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். திருச்சி சிறுகனூரில் மதிமுக சார்பில் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் மாநாடு இன்று நடைபெற உள்ளது. திருச்சி மதிமுக மாநாடு, பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் மாநாடு இன்று திருச்சி சிறுகனூரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாலை 3 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்நிலையில் மாநாட்டிற்காக அக்கட்சியின் தொண்டர்களுக்கு துரை வைகோ அழைப்பு விடுத்துள்ளார். அதில் 32 ஆண்டுகளாக எத்தனையோ சோதனைகளை கடந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எனும் இயக்கம் இனம், மொழி, மக்கள், இயற்கை ஆகியவற்றை காப்பதற்கான களத்தில் தனது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு புதியதொரு உத்வேகத்துடன் தயாராகி வருகிறது என்பதை உணர்த்தும் வகையில் பெருவிழாவாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 117வது பிறந்தநாள் விழா மாநாடாக அமையட்டும் என தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் அன்பு கரங்கள் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசின் தாயுமானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோரை இழந்த குழந்தைகள் 18 வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வரை
இடைநிற்றல் இன்றி கல்வியை தொடர மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அன்பு கரங்கள் திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஏற்றமிகு தமிழ்நாட்டை உருவாக்கிட குழந்தைகளின் கல்வி மற்றும் அவர்களின் சீரான வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறது. மிகவும் வறுமையில் வாழும் குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தாயுமானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோர்கள் இருவரையும் இழந்த மற்றும் பெற்றோரில் ஒருவரை இழந்த மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் அன்பு கரங்கள் திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டது. மேலும் பெற்றோர் இருவரையும் இழந்து 12ஆம் வகுப்பு முடித்து பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கின. ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய வக்ஃபு வாரிய சட்ட விதிக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய வக்ஃபு வாரிய சட்ட விதிக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒருவர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறாரா என்பதை முடிவு செய்வதற்கான விதிகளை மாநில அரசுகள் வகுக்கும் வரை முழு சட்டத்தையும் நிறுத்தி வைக்க முழு முகாந்திரம் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வக்ஃபு வாரியம் தொடங்க ஒருவர் குறைந்தபட்சம் 5 ஆண்டு இஸ்லாம் மதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் நிபந்தனைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தலைவர்கள் இணையாவிட்டால் தொண்டர்கள் இணைந்து அதிமுகவை வழிநடத்துவார்கள் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தலைவர்கள் இணையாவிட்டால் தொண்டர்கள் இணைந்து அதிமுகவை வழிநடத்துவார்கள் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா 117வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த பின் ஓ பன்னீர்செல்வம் பின் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது: பிரிந்து கிடக்கும் அதிமுகவினர் ஒன்றிணைய வேண்டும். அதிமுக சட்ட விதிகளை காற்றில் பறக்க விட்டு விட்டனர். அதிமுக சட்ட விதிகள் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. செங்கோட்டையனுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக வெற்றி பெற வாய்ப்பில்லை என கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் 3வது இடத்தை பிடிப்பது யார் என சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ. பெரியசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அரசியல் விஜய்க்கு அடிச்சுவடி என்பதே தெரியாது. மக்கள் பொழுதுபோக்கிற்காகவே விஜயை பார்க்கிறார்கள். ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொன்ன சீமான் 8% வாக்குகளை பெற்றுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை சீமானும் விஜயும் 3வது இடத்திற்கு முயற்சிக்கிறார்கள். இவர்களால் ஒரு இடம் கூட வெல்ல முடியாது. தமிழகத்தில் 200 தொகுதிகளை திமுக கைப்பற்றும். மற்ற கட்சிகள் டெபாசிட் இழக்கும். விஜய்க்கு 9 தொகுதிகளில் மட்டுமே கூட்டம் வந்திருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் வரும்போது அதைவிட அதிக கூட்டம் வரும். யாரோ சொல்லி விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளார். விஜயை பார்க்க வரும் கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது என இவ்வாறு விமர்சித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 80 குறைந்து ரூபாய் 81,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நிலையில் இன்று சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 81,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை 1 கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 10,210 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 143 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 1,43,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை திருமங்கலத்தை அடுத்துள்ள குன்னத்தூரில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தாயார் மீனாள் நினைவிடத்தில் படத்திறப்பு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்களின் தாயார் மீனாள் அம்மாள் அவர்களின் படத்திறப்பு விழாவிற்கு இபிஎஸ் அவர்களுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் பாஜக தோழர்கள்
அதிமுக தோழர்கள் அவரது படத்திற்கு மரியாதை செலுத்த வந்திருந்தனர். அப்போது பேசிய அமைச்சர் விஜய் இப்போதுதான் கட்சி தொடங்கி இருக்கிறார். எங்களுக்கும் அவருக்கும் எந்தவித விவாதமும் இல்லை. எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி. இன்று கூட்டம் வருகிறது என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் எங்களை விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை என பேசினார். தமிழ்நாடு தலை குனிகிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் தலை குனிந்துதான் இருக்கிறார்கள். இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது என 2026 தேர்தல் வந்தால் நிச்சயமாக அதன் பிறகு மக்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் என தெரிவித்துள்ளார். எங்களுடைய வாக்கு வங்கி கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. திமுகவின் வாக்கு வங்கி குறைந்து கொண்டே இருக்கும் என கூறினார். அருப்புக்கோட்டை நகரின் மேற்கு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் புறவழிச்சாலை பணிகளில் சாலை அமைக்கப்படாமல் பகுதி முழுவதும் புழுதி நிறைந்த ஜல்லிக்கற்களால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகரின் மேற்கு பகுதியில் ரூபாய் 159.58 கோடி மதிப்பில் புதிதாக புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் துவங்கிய இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்தது. தற்போது பெரும்பாலான பணிகள் முடிவடைந்த நிலையில் ரயில்வே பாலம் அமைக்கும் பணி நிலுவையில் உள்ளது. அதே போல இந்த புறவழிச்சாலையை இணைப்பதற்காக விருதுநகர் சாலையில் ரவுண்டானா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரவுண்டானா கட்டப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் அப்பகுதியில் சாலை அமைக்கப்படாமல் புழுதி கற்கள் நிறைந்து காணப்படுகிறது. இந்த வழியாக வாகனங்கள் செல்லும் போது அதிக அளவு புழுதி கிளம்புகிறது. இதனால் பின்னால் வரும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிரமம் அடைகின்றனர். மேலும் அந்த ரவுண்டானா முழுவதும் ஜல்லி கற்களாக காணப்படுகிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அடிக்கடி கீழே விழுந்து விபத்து ஏற்படுகிறது. மேலும் இங்கு போதிய சிக்னல்களும் இல்லாமல் இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் இரவு நேரங்களில் சிரமம் அடைகின்றனர். பல ஆண்டுகளாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் இளைஞர் ஒருவர் இங்கு போதிய சிக்னல் இல்லாததால் இரவு நேரத்தில் தடுப்பு சுவரில் மோதி உயிரிழந்துள்ளார். மேலும் ஏதேனும் விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் இந்த ரவுண்டானா பணிகளை முழுமையாக முடித்து அங்கு சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த புறவழிச்சாலை வேலை 2 வருஷமா மெதுவாக நடந்துட்டு இருக்கு. ஆம வேகத்தில் ரயில்வே பாலம் லேட் ஆகிரு, ரைட்டு ஓகே. இந்த ரவுண்டானால இன்னும் சுத்தம் பண்ணாமல் சரளியாக எல்லா இதுவும் கிடக்கு. இதனால் எல்லா வாகனம் ஓட்டி அவதிப்படுறாங்க. குறிப்பாக 2 வீலரில் போகிறவங்க ஸ்லிப்பாகி கீழே விழுகிறாங்க. அடிக்கடி விபத்தாகுது. இதை வேகப்படுத்தி இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அந்த பால வேலை எடுத்து முடிச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இடையார்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு உமைய பார்வதி அம்பிகை கைலாசநாதர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இடையார்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ உமைய பார்வதி அம்பிகை ஸ்ரீ கைலாசநாதர் ஆலய அஷ்டபந்தனை மகா கும்பாபிஷேக விழா முன்னிட்டு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று முடிந்ததை தொடர்ந்து கும்பாபிஷேக விழா 2 தினங்களுக்கு முன்னர் தொடங்கியது. கும்பாபிஷேக விழாவை ஒட்டி யாகசாலை நிர்மாணிக்கப்பட்டு அணுங்கை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், முதற்கால யாகசாலை பூஜைகள் முடிவுற்று 2ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. பின்னர் மங்கள மேள தாள வாத்தியங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடு நடைபெற்று கோபுர கலசத்தின் மேல் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு மகா அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்பு சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ கைலாசநாதரை தரிசித்து சென்றனர். பள்ளி வாகனம் மற்றும் கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் சிலர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி RS பகுதியிலிருந்து மாணவர்களை அழைத்துக் கொண்டு சென்ற தனியார் பள்ளி வாகனம் ஊத்துக்குளி சாலை கருமாரம்பாளையம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் காரில் பயணித்தவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பள்ளி மாணவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர்.
உடனடியாக அருகில் இருந்தவர்கள் வந்து பார்த்தபோது பள்ளி வாகன ஓட்டுநர் ஆறுமுகம் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆறுமுகத்தை தாக்கிய பொதுமக்கள் திருப்பூர் வடக்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஓட்டுநர் ஆறுமுகத்தை விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறி சீனா மற்றும் இந்தியா மீது 100% வரி விதிக்க ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருப்பது தொடர்பாக சீனா பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் சீனா இடையே பல ஆண்டுகளாக வர்த்தக போர் நீடித்து வருகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் சீன பொருட்கள் மீது தொடர்ந்து கூடுதல் வரிகளை விதித்து வருகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இரு நாடுகளும் மாறி மாறி 100% வரை வரி விதிப்பில் ஈடுபட்ட நிலையில் மே மாதம் தற்காலிக வர்த்தக போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இருப்பினும் பென்டானில் ஏற்றுமதி போன்ற காரணங்களை கூறி சீன பொருட்கள் மீது 145% வரை ட்ரம்ப் மீண்டும் வரி விதித்தார். இதேபோல் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்திய பொருட்கள் மீதும் சமீபத்தில் கூடுதலாக 25% வரியை அமெரிக்கா விதித்தது. இந்த தொடர் நடவடிக்கைகள் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த சூழலில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ரஷ்யாவின் முக்கிய வர்த்தக பங்காளிகளான சீனா மற்றும் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியில் ட்ரம்ப் இறங்கியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுடனான சந்திப்பின் போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் சீனா மற்றும் இந்தியாவின் பொருட்கள் மீது 100% வரை வரி விதிக்க நேட்டோ உறுப்பு நாடுகள் முன்வர வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ட்ரம்பின் இந்த மிரட்டலுக்கு சீனா தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்லோவேனியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி வர்த்தக போர்களை சீனா திட்டமிடுவது இல்லை, பங்கேற்பதும் இல்லை. வர்த்தக போரினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. தடைகள் பிரச்சனைகளை மேலும் சிக்கலாக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் அழைப்பை ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ஏற்க தயக்கம் காட்டி வரும் நிலையில் ட்ரம்பின் புதிய வரி விதிப்பு மிரட்டல் உலக வர்த்தகத்தில் மீண்டும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அன்பு கரங்கள் திட்டம் தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். மதிமுக சார்பில் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் மாநாடு, தொண்டர்களுக்கு துரை வைகோ எம்பி அழைப்பு. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் விழா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. ஒன்றிய அரசின் புதிய வக்ஃபு வாரிய சட்ட விதிக்கு தடை, உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக வெற்றி பெற வாய்ப்பில்லை, ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.